நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, எனக்கு இப்போதைக்கு இதில் எதுலேயுமே விருப்பம் இல்லைம்மா, ஏம்மா அதெல்லாம் கேட்காம இப்படி என் மனசை காயப்படுத்தன்னு இப்படிலாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் இதெல்லாம் உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் எனக்குமே வந்துட்டு விருப்பம் இல்லை, ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்கள் 2 பேரோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாரு ரேவதி, அம்மா உனக்கு கெட்டது நினைப்பேனா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன், இதெல்லாம் காலகாலத்தில் நடக்கிறது தான், இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு சாங்கியம் தான், இதையே நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா ஆல்ரெடி என் மனசு ஃபுல்லாக காயமாக இருக்குது, நீங்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்தாதீங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதா கிடையாது, உங்கள் விருப்பப்படி நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், இனிமேல் வந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணின்னு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதி வந்துட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நிற்க, ராஜா அவள் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி தனியாகவே இருக்க, அந்த இடத்துக்கு மயில் வர்றாங்க. என்னப்பா ரேவதி பேசுனேன் நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உண்மையை தெரிய வைக்கணும்னு நினச்சேன், அதுவும் முக்கியமாக ரேவதிக்கு இப்போ தெரிய வைக்கணும், என்னை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மாற்றணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற, டாக்டர் மல்லிகா மேடம் தான் எதுவுமே உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நர்ஸை கூட்டு போய் வச்சே நான் அவங்க வாயிலேருந்து உண்மையெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீனில் அந்த அடிபட்ட நர்ஸ் இருக்காங்களே அவங்க கூப்பிட்டு டாக்டர் மல்லிகா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. சொல்லுங்கள் தம்பி நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, அன்றைக்கி தான் நான் சொல்லிட்டேன்ல என்னால் எந்த உதவியுமே பண்ண முடியாது, மறுபடியும் எதுக்கு வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மேடம் இவங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே தெரியும், இப்போ நீங்கள் சொல்லலாட்டி என்ன இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏன் தம்பி புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன மகேஷ்க்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் ஆகலையில், உங்களுக்கு தானே கல்யாணம் இருக்குது, அந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க அவ்வளோதான், இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி மேடம் விட முடியும், எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எவ்வளவோ வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிகிட்டே இருக்க, டாக்டர் வந்துட்டு மலிப்பி பார்க்குறாங்க, ஒரு கட்டத்தில் முடியலன்னொன்னே, ஐயோ தம்பி கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்துங்க, இதை பற்றின எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க முன்னாடியே அத்தைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஷாக் ஆகிடுறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் முன்னாடியே வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், கோவிலில் வச்சு ஒரு நாள் ரேவதி மகேஷோட வாழ்ப்பு பேனரை பார்த்ததுமே நான் அவர்கிட்ட கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், சாமுண்டீஸ்வரி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் அவகிட்ட எப்படி உண்மையை சொல்லாமல் இருப்பேன், அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி தான், அவள் வாழ்க்கை பாழாகிறத நான் பார்த்துட்டு இருப்பேனா, அவகிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்து நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவள் தான் நான் ஒரு வேறு பிளான் வச்சுருக்கேன், இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு என்கிட்டையும் சொல்லிட்டேன், அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே அங்கே வந்து சொல்லலை, ரேவதிக்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கு. ப்ளீஸ் தம்பி இனிமேல் இதை பற்றி பேசி இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. உடனே எங்கிட்ட நர்ஸை பார்த்து சொல்கிறாங்க, தேங்க்ஸுங்க நீங்களும் இந்த உண்மை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு தான் அடிபட்டுருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. யோசிச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு மல்லிகா எது கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, உன் மாப்பிள்ளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, எப்படி அப்படின்னு சொல்ல, அந்த நர்ஸை கூப்பிட்டுட்டு வந்து அவனே என் வாயால் போட்டு வாங்கிட்டான் எல்லாத்தையும், நான் என்ன பண்ணுறது, நானும் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் தொல்லை தாங்க முடியல, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு உண்மை தெரியும்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதையுமே தெரிஞ்சிருச்சு, நீ தான் சாமுண்டீஸ்வரி என்னை பார்த்துக்கணும், இதுக்கு மேலே இந்த உண்மை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை, நீ பார்த்து எதுனால பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜாக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, சரி பரவாயில்ல என்னைக்கானாலும் தெரிஞ்சது தானே, நான் கண்டிப்பாக என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னான்னா ராஜா வந்துட்டு ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அமைதியாகவே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ராஜா ஒரு மாதிரி டல்லாக வீட்டுக்கு வர்றாங்க. மேடத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க, அப்போது என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க யாருக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலையா, ரேவதி கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணும்ல, ரேவதி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவள் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரி யோசனையில் வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் சாமுண்டீஸ்வரி இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததுமே ரேவதி வந்துட்டு அமைதியாகவே பார்த்த மணிக்கே நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை பார்க்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.